ப்ரிஃபர்ட் சிஎம் கேண்டிடேட்டுக்கு, அதாவது முதல்வர் பதவிக்கு விரும்பத்தக்க நபர்கள் அப்படின்ற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களுக்கு 27 விழுக்காடு, தற்போதைய சிஎம் ஸ்டாலினுக்கு 27 விழுக்காடுன்னு கொடுத்திருக்காங்க. விஜய்க்கு 18 விழுக்காடு வந்திருக்கிறது. இரண்டாம் இடத்தை விஜய் பிடித்திருக்கிறார். எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? விஜய் சொன்னாரே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரே, அதைத்தான் இதுவும் குறிக்கிறதா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல திலகவதி வணக்கம். அதாவது நேற்று விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கும் இன்னைக்கு ஓட்டருடைய அந்த கருத்து கணிப்பு வெளில வந்ததுக்கும் விஜய் இது தெரிஞ்சுதான் பேசினாரான்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இயல்பாக பேசியிருக்க மாட்டார், தெரிந்து பேசியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நேற்று அவர் பேசியது ஒரு அடிப்படை என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக, அல்லது விஜய் ஒரு முதன்மை சக்தியாக, இல்ல விஜய் அவரே முதல்வர் கேண்டிடேட்னு தொடர்ந்து அவங்க கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த அடிப்படையில தான் அவர் நேற்று பேசும்போது என்ன சொன்னார்னா, போட்டி என்பது தவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலா. சோ இன்னைக்கு ஓட்டரோட முடிவு இப்படி வரும் அப்படின்னு அவருக்கு தெரிந்து அதை பேசியிருப்பாரு. கிளாரிட்டி திரு பிரியன், அவருக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறாரா அப்படின்ற நம்ம அந்த லைன்கே போகல. நேத்து விஜய் பேசியது அது ஒரு புறம் இருக்கிறது, இன்னைக்கு முடிவுகள் இருக்கிறது. அதனால தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். அடிப்படையில நாங்க தான் திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கோன்ற அளவுல பேசினார்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இந்த விதமான கருத்து கணிப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக அவருடைய செயல், அவருடைய பேச்சுக்கு இன்னும் கூடுதல் வலு சேர்ப்பதாக இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ அப்படிதான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதாவது விஜயை பொறுத்த மட்டும் இன்னும் அன்டெஸ்டட் ஒரு விஷயத்த தொடர்ந்து பலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அவர் ஒரு பாப்புலர் ஸ்டார். அவர் செல்வாக்கு மிக்கவர். இளைஞர்கள் மத்தியில அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா இல்லையான்றதான் இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் முன்னணியில் இருக்காருன்னா அது தெரிஞ்ச விஷயம். கடந்த 3 தேர்தல்களாக அவர் வெற்றி பெற்று வருகிறார். அவரோட கூட்டணி பலமா இருக்கு. அவருடைய ஆட்சியின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு பெண்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ அந்த அடிப்படையில் அவருக்கு எதிரான முதல்வர் கேண்டிடேட் இங்க இல்லைன்ற ஒரு சூழல்ல அவர் தனித்து முக்கியத்துவம் பெற்று முன்னணி பெற்றிருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி விஜய் 18% ஒரு கருத்து கணிப்புல முன்னணியில் இருக்கார் முதல்வர் கேண்டிடேட்டா அப்படின்றது நிச்சயமாக ஒரு செல்வாக்கு மிக்க நடிகருக்கு அவருடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் பின்னாடி ஒரு அரசியல் ரீதியாக திரண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தெரிவிக்கிற ஒரு கருத்து கணிப்பா இது இருக்கிறத பாக்குறேன். இதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10% இருக்கிறது நிச்சயமாக அது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாரே தவிர அவர் ஒரு பாப்புலர் லீடரா எமர்ஜ் ஆனாருன்னா அவர் கட்சி அவர்கிட்ட போயிருக்கே தவிர, கட்சி அவர் கீழே இருக்கே தவிர, அவர் ஒரு பாப்புலர் லீடரா செல்வாக்கு மிக்க தலைவரா எமர்ஜ் ஆனார்னா எமர்ஜ் ஆகல. அவருக்கும் பின்னாடி அரசியலுக்கு அண்ணாமலை கிட்டத்தட்ட அவரை நெருக்கி அடித்துக் கொண்டு செல்வாக்கு பெற்று இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அண்ணாமலையுடைய அந்த பாலிடிக்ஸ் இங்க தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்ட உண்டு பண்ணிருக்கு, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. நம்ம நேரடியா எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாமே ஒரு கருத்து கணிப்பு இந்த அளவுல தான் நம்ம பார்க்கணுமே தவிர உண்மையான விஷயங்களை நம்ம பின்னாடி எலெக்ஷன் போது தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அடிப்படையில பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக ஒரு 4 வருட காலம் முதல்வராக இருந்து கூட ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக உருவாகவில்லை. அதே சமயம் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கிற விஜய் தன்னுடைய அந்த செல்வாக்கை ஒரு அரசியல் ரீதியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஓரளவு வெற்றி பெற்று விடுவாரோ என்ற சந்தேகத்தை இந்த கருத்து கணிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது என் கருத்து. ஸ்டாலினுடைய முன்னணி என்பது தெரிஞ்ச விஷயம். அவருக்கான போட்டி இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் தேர்தல் நெருங்க விஜய் சொன்ன மாதிரி தவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாக நேரடியாக மாறுமோ என்கிற ஒரு சந்தேகமும் நம்ம பார்க்கிறோம். நம்ம நன்றி திரு பிரியன், உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு.